வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை இப்போ எல்லா கட்சிகளும் சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயை விமர்சனம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் த்ரிஷாவை இழுத்து த்ரிஷாவோட விஜயை தொடர்பு படுத்தி பேசினார்ல பொது வெளியில், இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறி பாஜக தொண்டர்களே தலைவர் இப்படி பேசியிருக்கக்கூடாது, பொது வெளியில் இப்படியா பேசுறது, ஒருத்தவங்களுடைய பிரைவசியான விஷயங்களை எடுத்து பேசுறது தப்பு, அதுவும் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் இப்படியா நடந்துக்கிறது அப்படின்னு பாஜக தொண்டர்களே நயினாருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதுதான் பிஜேபியுடைய ஸ்பெஷாலிட்டி. எங்கள் கட்சியுடைய தலைவர்கள் தப்பு பண்ணால் அதை கண்டிக்கக்கூடிய பக்குவம் பாஜக தொண்டர்களுக்கு இருக்கு. இது திமுக தொண்டர்களுக்கு இருக்கா? என்ன பண்ணாலும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எப்படி பேசினாலும் ஃபயர் விட்டுக்கு இருப்பாங்க திமுக தொண்டர்கள், திமுக காரங்க. அப்படிப்பட்ட கட்சி பாஜக கிடையாது அப்படின்னு நேற்றுலேருந்து இது மாதிரியான செய்திகள், இது மாதிரியான மீம்ஸை நம்ம பார்த்தோம். கனிமொழி அவர்கள் ஒரு பக்கத்து நயினாரை கண்டிச்சிருக்காங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன் கண்டிச்சிருக்காங்க. அதான் பாஜக கேட்குறாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத பேச்சா? எவ்வளவு கொச்சையாக பெண்களை பேசியிருக்காரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அப்போல்லாம் எந்த திமுகவுடைய தலைவர்களும் கண்டிக்கவே இல்லையே. ஒரு முறை சும்மா டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணீங்க, பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மீண்டும் திமுகவில் சேர்த்துக்கிட்டீங்க. இதுதான் ஆக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொடர் கேள்விகளை எழுப்புறாங்க. இப்போ கூட பாருங்க, எழும்பூர் நீதிமன்றம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 வருடங்கள் சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. நேற்று வந்த நியூஸு, பிரேக்கிங் நியூஸு. 3 வருடங்கள் சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க. காரணம் என்ன? ஆபாசமான பேச்சு, அவதூறு பேச்சினால தான். 2023 கொடுங்கையூரில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கவர்னர் ரவி அவர்கள் மற்றும் பாஜகவுடைய நிர்வாகி குஷ்பு அவர்களை ரொம்ப அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசியிருந்தார். ஸோ அதற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பாஜகவினர் பலர் புகார் கொடுத்து அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கேஸ் நடந்துக்கிருக்கு. இப்போது இந்த கேஸில் தான் 3 வருடங்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு சிறை தண்டனை விதிச்சிருக்காங்க எழும்பூர் நீதிமன்றம். இதுதான் திமுக. நயினார் நாகேந்திரன் பேசினது தப்பு, அதை பாஜக தொண்டர்களே கண்டிக்கிறோம். ஆனால் திடீர்னு நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்க திமுக. இந்த விவகாரத்தில் திமுகவுடைய லட்சணம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய வீடியோக்களை எடுத்து பார்த்தாலே தெரியும் அப்படின்னு பாஜக சொல்ல இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதில் ஒரு சில பேர் அண்ணாமலையும் நடிகைகள் பற்றி பேசியிருக்காருல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பரப்பிக்கிருக்காங்க. விஜயை நடிகைகளோட தொடர்பு படுத்தி அண்ணாமலையும் பேசியிருக்காருல்ல அப்படின்னு பரப்பி விட்டுக்கு இருக்காங்க. அண்ணாமலை நடிகைகளோடு தொடர்பு படுத்தி விஜயை பேசலை. ஒரு முறை டாஸ்மாக் ஊழல் குறித்து அண்ணாமலை தலைமையில் போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் பல பெண்கள் கைது செய்யப்பட்டாங்க. நார்மலாக போராட்டம் நடக்கும்போது காவல்துறை கைது பண்ணி திருமண மண்டபத்தில் அடைச்சி வைப்பாங்களே, அது மாதிரி அடைச்சி வச்சுட்டாங்க. ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அந்த கோபத்தில் அண்ணாமலை இருந்தார். இந்த நேரத்தில் தாவேகா பாஜக நாடகம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டாங்க. எவ்வளவு கோபம் வரும். அதான் அண்ணாமலை சொன்னார், நாங்கள் களத்துக்கு வந்து அரசியல் பண்ணுறோம், விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. சினிமா, நான் ஒன்றும் சினிமா ஷூட்டிங் போய் அங்கே சினிமா ஷூட்டிங்கில் பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளுடைய இடுப்பை கிள்ளிக்கிட்டு நான் அரசியல் பண்ணலை, விஜய் அப்படி அரசியல் பண்ணுறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் அண்ணாமலை சொன்னார். ஷூட்டிங்கில் பாட்டு பாடிக்கிட்டு ஒரு டான்ஸ்னால் நடிகைகளுடைய இடுப்பை கிள்ளிக்கிட்டு இது மாதிரி தானே காட்சிகள் இருக்குது. நான் ஒன்றும் இது மாதிரி சீசனுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுறது நான் கிடையாது, நாங்கள் களத்தில் இருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். இது எந்த வகையிலையும் விஜயை நடிகைகளோடு தொடர்பு படுத்தி பேசுகிறது கிடையாது. ஷூட்டிங்கில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான், படங்களில் காட்டக்கூடிய விஷயங்களை தான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ தாவேகாக்காரங்க சில பேர் அண்ணாமலையை பிடிக்காதவங்க அண்ணாமலை மட்டும் நாகரிக அரசியலாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இடையில இந்த வீடியோவை பரப்புகிறாங்க. ஆனால் இந்த வீடியோவுடைய பின்னணி இதுதான். ஓகே, இது ஒன்று. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? கேரளாவில் ரொம்ப சோகமான ஒரு இன்சிடெண்ட்டுங்க. கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி கார் விபத்து. இதில் 10 மாத குழந்தை பிரெயின் டெட்டு, மூளை சாவு அடைஞ்சிருது. பாவம், 10 மாத குழந்தை. அந்த குழந்தையுடைய பேர் ஆலின் செரீன். பெற்றோர்கள் துடிச்சு போயிடுறாங்க, தாங்கவே முடியலை. சரி, நம்ம குழந்தையுடைய ஆர்கன்ஸு மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் உறுப்பு தானம் செய்ய முடிவெடுக்கிறாங்க. இந்த மூளை சாவு அடைந்த ஆலின் செரீனுடைய 2 சிறுநீரகங்கள், கல்லீரல், இதய வால்வுகள், அடுத்து கண்கள், இதை எடுத்து எத்தனை பேருக்கு தெரியுமா? 5 பேருக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டிருக்கு. ஒரு 6 மாத குழந்தைக்கு ஆலின் அவர்களுடைய அந்த 10 மாத குழந்தையுடைய கல்லீரலை எடுத்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு.
6 மாத குழந்தை இப்போ வாழ்வு கிடச்சிருக்கு. கேரளாவிலேயே குறைந்த வயதிலான ஆர்கன் டோனர் ஆலின் அவர்கள் தான். பல பொலிட்டிக்கல் லீடர்ஸு ஆலின் அவர்களுடைய அந்த குழந்தையுடைய தியாகத்துக்கு சல்யூட் கொடுத்துருக்காங்க. ஆலின் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கிறாங்க. இந்த கஷ்டமான தருணத்தில் குழந்தையுடைய ஆர்கன்ஸை டொனேட் பண்ணி 5 பேருக்கு மறுவாழ்வு வழங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கும் பலர் சல்யூட் வழங்குறத பார்க்க முடியுது. அரசு மரியாதையோட அந்த 10 மாத குழந்தையுடைய உடல் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. இது 2. 3வது, ஜனநாயகன் படம் ஏப்ரல் 30 வரைக்கும் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு கனடாவில் ஜனநாயகன் படத்தை வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ அறிவிச்சிருக்காரு. ஏப்ரல் 30 வரைக்கும் சான்ஸ் இல்லை, அதனால் டிக்கெட்டை புக் பண்ணவங்களாம் காசை திருப்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை திருப்பி அனுப்பிக்கிருக்காராம். ஏப்ரல் 30 வரைக்கும். ஏப்ரலில் தேர்தல் நடக்க போகுது. மார்ச் மாதம் இந்த ஜனநாயகன் படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் 2-3 படங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் மார்ச்லேயும் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. பொது தேர்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டம். ஏப்ரலில் தேர்தல் முடிவுக்கு பிறகு, தேர்தல் முடிவு மேலே வரும். அப்போ ஏப்ரல் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளானிங்கில் இருக்காங்களாம். தேர்தல் முடிவுக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா இந்த படத்தில் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பல வசனங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கான். விஜய் பேசுகிற மாதிரி. ஒருவேளை ரிசல்ட்டு தாவேகாவுக்கு எதிராக விஜய் அப்போ அந்த டயலாகை பேசினா மக்கள்லாம் சிரிச்சிருவாங்களே, வசனங்கள்லாம் எடுபடாதே, ஒட்டாதே அப்படின்னு சொல்லிட்டோம் படக்குழு கவலையில் இருக்காங்களாம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.